ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 99 டேஸ் சர்வைவ் இந்த ஃபாரஸ்ட் விளையாட போகிறோம். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டோ இருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம 370 ஃபயரில் போட்டு கேம்ப் ஃபயர் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி 99 டே விளையாடி இருக்கேன். அப்போ நான் 28 டேஸ் சர்வை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கேம் பிளேயில் நம்ம 28 டேஸ் சர்வை பண்ண போகிறதில்ல. இந்த கேம் பிளேயில் நம்ம ஏம் என்னன்னா 10 டேஸ் சர்வை பண்ணுறது. நம்ம 10 டேஸ் சர்வை பண்ணதுக்கப்புறம் 20 டேஸ் சர்வை பண்ண பார்ட் 2 வேணும்னா எல்லா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் தர நம்ம 99 டேஸ் சர்வே கேம் இல்லாமல் மட்டும் நம்ம நிறைய கேம் போடலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னே தெரில, ரேபிட்டை வெட்டிகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தான் தேவை லெவலை எக்ஸ்பேண்ட் பண்ண. இன்னைக்கு ஹாலோவீன் அப்டேட் விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, அதனால பம்ப்கின்லாம் கீழே நிறையா விழுந்து கிடக்குது. அதை நம்ம சாப்பிட்டா பாதிக்கு மேலே ஃபுட் பார் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் நம்ம கேம்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைப்படும் போது சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பம்ப்கின் பாதி ஃபுட்டு பார் ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மாதிரி நரியோட லிவர் கூட அவ்வளோ ஏற்றாது ஃப்ரெண்ட்ஸ். அது நெருப்பில் குக் பண்ணி தான் சாப்பிட்ணும், இல்லைனா பாயிண்ட்டு குறையும் ஃப்ரெண்ட்ஸ் நரியோட லிவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெஸ்ஸை தேடி போகலாம். இதை சாக்குப்பையில் வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டல் கட்ஸ் இருக்குது. இதை போய் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள மாட்டிக்கினேன், வெளில வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் ட்ரெஷர் தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு ஸ்பியர், குட் ஆக்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். செஸ்ட்டே இருக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு வீடு இருக்குது. நைட்டு சாப்பிட்றதுங்க பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நான் நைட்டு டியர் அட்டாக் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். டியர் அட்டாக்கே பண்ணாது. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, சர்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். Knock the door. You need light this house. Switch a candle. ஃப்ரெண்ட்ஸ், கேண்டல் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லைட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்மள ஒரு உல்ஃப் வேறு அட்டாக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். கேம்ப் ஃபயர் இருக்குது. நம்மளோட பாயிண்ட்டு 1 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹெச்பியில் இருக்குது. ஒரு உல்ஃபு ஒரு கடி கடிச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோலி முடிஞ்சிடும். நம்ம இப்போ கொண்டு வந்ததை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பம்ப்கினை பக்கத்தில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோல் இதில் போட்டுடலாம். போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு போடுறான். மெட்டல் இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பக்கத்தில் உள்ள மரத்தை வெட்டலாம். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ ஹெச்பி வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் க்ரீன் ஹெச்பி வர வரைக்கும் நம்ம போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஷர் தேடு. இது ஃபஸ்ட் நாள் நைட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அந்த டியர் வேறு நம்ம துரத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 99 டே டியர். நம்ம ஒரு லக்கி பர்சன் போல், அதனால தான் இப்படி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேம்பை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கேம்ப் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. லெவல் 4 ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பம்ப்கின் சாப்பிட வேணாம், இங்கே உள்ள கேரட் சாப்பிட்டுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே 2 வந்தாச்சு. அந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸு அப்டேட், ஹாலோவீன் அப்டேட்டோட வீடு ஃப்ரெண்ட்ஸ். அதை மாதிரி இந்த மரத்துலேயும் இந்த மாதிரி ஸ்பைடர்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பெல்ட் ட்ரேடரை அரைவ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கோலத்து பன்னியை வெட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு பன்னி ஃபுட் கிடைக்கணும்.
ஃபஸ்ட்டு நம்ம குட் ஆக்ஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வெட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஷாக் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரேஜ் நிறையா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பன்னி ஃபுட்டே கிடைக்கல. நான் ஈட் பண்ணிப்போம். பன்னி ஃபுட் தாடா. பன்னி உல்ஃப் கிட்ட கூட்டி ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பம்கின் இருக்குது, இதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், பன்னி ஆட்டோ காமிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் பன்னி ஃபுட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட உள்ள பன்னியை போய் வெட்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் பன்னி ஃபுட் கிடைக்குமான்னு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பன்னி இருக்குது, இதுலேயாவது பன்னி ஃபுட் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளால் குட் ஷாக் வாங்க. சொன்ன மாதிரியே பன்னி ஃபுட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெல் ட்ரேடர் கிட்ட போய் இவன் நைட் ஆன வேலை மறைஞ்சு போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஷாக் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஷாக். இதில் இன்னொரு ஷாக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், காட்லி ஷாக்குன்னு. அது 25 பொருளில் உள்ளே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஒரு கிளாஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கினா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பேஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளாஸ் பேர் என்னமோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேவெஞ்சர் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேறு ஏதாவது கிளாஸாக இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதை ஹீட் பண்ணி அன்ராக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதை ஹீட் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பம்ப்கின் இங்கே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது, இதை வெட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு அப்ரோச்சிங் ஃப்ரெண்ட். நம்ம பக்கத்தில் உள்ள மரம் மட்டும் வெட்டி வெட்டி நெருப்பில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கேம்ப் எக்ஸ்பேண்ட் ஆகும். 68 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட். நைட்டு வந்துச்சு, டே 2 நைட்டு. இப்போ அந்த உல்ஃப் வந்து அட்டாக் பண்ணால் நம்ம சொல்லி முடிச்சு விட்டுருவோம் ஃப்ரெண்ட். ஆனால் நம்ம அதை வருதான்னு பார்த்துட்டே தான் மரத்தை வெட்டணும். ஆனால் ஃபஸ்ட் நாள் நைட்டு மட்டும் அட்டாக் பண்ணாது. அது நான் மரத்தை வெட்டிட்டு போயிருப்போம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடில் அதோட ஐ சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். நெருப்பை பார்த்து நம்மளுக்கு இதுக்கு மேலே ரிஸ்க்கு தேவையில்லை, நம்ம கேம்ப் ஃபயருக்கு போயிடலாம். ஏன்னா அது நம்ம ஃப்ரெண்டு அட்டாக் பண்ணிச்சு, திருப்பி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே கேம்ப் ஃபயருக்கு வந்து போட்டுறோம். 75 இருக்குது, 75% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் போட்டால் அதோட லெவல் 5 வந்து காலையில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வெளிச்சமான மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம சண்டேல் மேக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கேம்ப் பேரை. நம்ம ஃப்ரெண்டு பன்னியை வெட்டிகிட்டே இருக்காரு, பன்னி ஃபுட் கிடைக்கல போல். நம்ம இங்கே ஒரு மரத்து ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே காலையில் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம், நம்ம அது 90ல் வைக்கலாம். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் கொஞ்சம் பாதி இதுதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு ஒரு பிரச்சனை, மழை பெஞ்சால் ஈஸியாக அணைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் 90ல் வைக்கலான்றேன். இப்போ 77ல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பம்ப்கினி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜம்ப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்ச் லைட் வேறு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ஒயிட் கலர் டவரில் இருக்கும். நம்ம இந்த மரத்தை வெட்டிட்டு போய் எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மரத்தை வெட்டியாச்சு. ஸ்டோர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம போய் டார்ச் லைட், ஏன்னா நைட்டு நேரத்தில் மரத்தை வெட்டும் போது அந்த உல்ஃப் வந்துச்சுன்னா நம்ம கேம்ப் ஃபயர் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா இந்த லைட்டை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்வே பண்ணணும். இல்லை இந்த இடத்துல வந்து ஸ்மால் லைட் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓல்டு ஃப்ளாஷ் லைட்டு. இதை மாதிரி பெரிய ஃப்ளாஷ் லைட், ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட்டுன்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அச்சோடனே டிஏ ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி டக்குன்னு காலி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டே இருந்தா. அது வேற ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். இது காலி ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி இங்கே வந்து தான் எடுக்கணும். ஆனால் பிரச்சனை இல்லை, கேம்ப் ஃபயர் பக்கத்துலேயே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது, அந்த இடத்துல ஒரு உல்ஃபும் இருக்குது. உல்ஃப் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேண்டல் கட்சிருக்கு, அப்புறம் கன்னு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு கன் கட்சிருக்கு. இங்கே பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவன் வரானோ கன்னில் டுப்புன்னு சுட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் இந்த வீடு தானே ஃப்ரெண்ட்ஸ் கேண்டல் கேட்டுச்சு அண்ட் ஸ்டோர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பளிச்சுன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரைட்டாக. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். யூ நீட் கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நைட்டில் இவ்வளோ தூரம் வரணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ளாஷ் லைட் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல பேஸ்கெட் பால் கோட்டும் இருக்குது, அதை போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை நம்மளுக்கு ஸ்பியர் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேண்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு வேறு அடிக்கடி செத்து போயிடுவார், அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வேறு அப்ரோச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டக்குன்னு கேம்ப் ஃபயருக்கு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அந்த உல்ஃப் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தான் கேம்ப் ஃபயர் வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு லெதர் ஆர்மர் ஸ்பியர் வச்சுருக்காரு, நம்மளை விட்டு வாங்கிட்டு கன்னும் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் கன்று வச்சுருக்கோம். ஏய் சுட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பேண்டேஜும் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்காரு. ஃப்ளாஷ் லைட்டாக வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை போட வேண்டிய இடத்துல போட்டுடலாம். இதை போய் இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் லெவல் 5 கிட்ட போயிடும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு கோல் ஃபியூவெல்லாம் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அப்கிரேடாக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டால் 5 ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று மட்டும் போடுவோம், ஃபியூல் கேன் இப்போதைக்கு போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இங்கே இடத்துல வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய் உட்டை வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அது லெவல் 5 கேம்ப் ஃபயர் பண்ணும் போது ஃபியூல் கேன் போடலாம், அப்போ தான் ரொம்ப நிறையா ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். பர்சன்டேஜ் கேம்ப் ஃபயரோட பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கிராஷ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு போவேண்ணா, நம்ம ஃப்ரெண்டை அப்கிரேட் பண்ணிட்டாரு. ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபியூல் கேனை போட்டால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது கூட ஏறல. நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம பம்கின் சாப்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபுட்பால். இந்த குட்டி பம்கின் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பம்கின் சாப்பிட்டதுக்கே இவ்வளோ ஃபுல் பார் ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் இங்கே தான் எங்கேயோ கிராஸ் ஆச்சு. மேப்பு பில்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஏலியன் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நம்ம போக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்கும், ஸ்டாப் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஸ்ட்டில் நமக்கு ஸ்பியர், லெதர் பாடி,
சொன்ன மாதிரி ஸ்பியர் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு நைட் சண்டை போடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒன்று இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே மெட்டல் ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஏலியன்ஷிப் பக்கத்தில் லேண்ட் ஆகிருக்கு, அதாவது கிராஸ் ஆகிருக்கு. நம்ம ஃப்ரெண்டும் கண்ணு வச்சுருக்காரு, கொஞ்சம் பயப்படாமல் போடலாம். நான் இப்போதைக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம முக்கியமான விஷயம். நம்ம ஃப்ரெண்டு எங்கே போகிறாருன்னு தெரில. என்னது ஃப்ரெண்டு கையில் வச்சுருக்காரு? பெரிஸ்ன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏலியன் கன் ஃப்ரெண்ட்ஸ், ரே கன். இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. இது ஏலியன் கூட ஃபைட் போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காச்சு? குட் ஆக்ஷன் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இவர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். 5 ஃப்ரெண்ட்ஸ். இதை வேற மூட முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யூ வில் பி அட்டாக் டு நைட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட் சண்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஃபியூவலில் போட்டுருவோம். அப்போ தான் ஒரு 47 வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் கன்னை எடுத்து ரெடியாக வச்சிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே காமிக்க மிஸ்டியஸ் குரூப் மேக்ஸ் இட் அவே டுவர்ட்ஸ் யுவர் கேம்ப் ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். இவங்க எப்போ வேணால் வருவாங்க சட்டுன்னு. வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்ஷாட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒருத்தர் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தர், ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் என் பின்னாடியே ஒருத்தர் வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் அவரை தொத்துறாங்க. ஸ்பியர் எடு. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ரேகன் வச்சுருக்கனால ஈஸியாக முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இது வேற போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு கேண்டில் கிடச்சிருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வீட்டில் கேண்டில் போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். கம் அட் நைட்டுன்னு சொன்னாங்க. நம்ம அடுத்த நைட் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். காயின் கலெக்ட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேண்டில் நம்ம இதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் போய் போட்டுவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேகனில் சுடுறாரு. ரேகனை யூஸ் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் அவர் தான் யூஸ் பண்ணுறாரு. லெதர் ஆர்மர். நம்மளுக்கு ஃபுட்பாலுக்கே இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இந்த கேம்ப் ஃபயர் தான் மேக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த வீட்டில் கேண்டில் போட்டுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடு எங்கே இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ். எந்த வீட்டில் போட்டேன்னு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த வீட்டில் போட்டு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு ஏலியன் சுற்றிட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து என்னமோ சுட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் என்னது தான் தெரில. கேம்ப் ஃபயர் போய் பார்ப்போம். இப்போ வேற ரெயின் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிராஃப்ட் மிஷினில் போட்டு செகண்ட் கிராஃப்ட் பெஞ்சை கிராஃப்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரெயினான வுட்டை நம்மளால் கேம்ப் ஃபயர் போட முடியாது. ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் சாண்ட்விச் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்டா ரெட் கலரில் இருந்து சாப்பிட்டா ஃபுல் இது ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். பம்கினோட பயங்கரமாக ஏற்றும் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி சாப்பிட்டா கேக் மாதிரி ஹெச்பியும் கொஞ்சம் ஸ்பீடாக ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போதைக்கு ஃபுட்டுக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாலோவீன் அப்டேட்னால நம்மளுக்கு பம்கின் நிறைய கச்சல். இப்போ இங்கே பிரச்சனையே இல்லை. இப்போ டே 5 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் 5 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்வே பண்ண போகிறோம். இன்னும் 5 நாள் தான் சர்வே பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பெட்டு கட்டிடணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக சர்வே பண்ணி. ஐயோ தப்பாக கட்டினேனே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த பார்ட் 20 days சர்வே பண்ணணுன்னா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 20 days பார்ட் 2 எங்களுக்கு வேணும். 20 days சர்வே பண்ண எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண லைக்ஸ், அதுமாதிரி லைக்ஸ் வந்து 300k லைக்ஸ் டார்கெட் உங்களுக்கு. அப்புறம் 100 சப்ஸ்கிரைப்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பார்ட் 2 போடுறேன். 99 days சர்வே, 20 days சர்வேவு. இப்போதைக்கு நாங்கள் 28 தான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் 20 days சர்வேக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா 30 days சர்வேக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு லக்கி பர்சன், அவர் 40 days கூட சர்வே பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் கொஞ்சம் சர்வே பண்ண மாட்டேன். நான் கன் கச்சதுனால அந்த ஃபைட்லேருந்து தப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேம்ப் ஃபயருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவுல் வேறு ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. டார்ச் அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் இந்தமாதிரி டார்ச் வச்சா ஓடி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் நான் டார்ச்சே கொண்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்ச வுட்டு இதில் போட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேம்ப் ஃபயர் இப்போ 43 இருக்குது. பக்கத்தில் ஏதாவது ட்ரீ இருந்தால் நம்ம வெட்டி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த 99 day தலை பம்ப்கினை வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரொம்ப காமெடியான்ஸ். நம்ம ஃப்ரெண்டு மீட் சேர்க்குறாரு. ஆனால் நமக்கு ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பம்ப்கின் இருக்கிறதுனால நம்ம இதை ஈட் பண்ணி இங்கே வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இதை மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போது சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு வெளில போகிறோம். அப்புறம் அந்த பம்ப்கின் வச்ச 99 வந்து நம்மளை அட்டாக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை இப்போதைக்கு நம்ம அதை மாதிரி ஒரு ட்ரிக் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டக்குன்னு ஏற்றணுன்னா அந்த மாதிரி கேம்ப் ஃபயர் இந்த மேலே நெருப்பு மேலே நின்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது ரொம்ப ஸ்பீடாக ஏற்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரிக்கு நானே இதை போன வாட்டி விளையாடும் போது தான் கண்டுபிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஷெல்ஃபை பில்ட் பண்ணிட்டாரு. அது பொருள் வைக்க யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கோல் அதை மாதிரி ஃபியூல் கேன். இதை பார்க்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். அங்கேருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏலியன் சாண்ட்விச் எடுத்தேன். இப்போ அதை என்ட்ரன்ஸ் சுற்றிட்டு போனோம். எல்லாம் பின்னாடி இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெளில இந்த சாண்ட்விச் மட்டும்தான் போகல ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஒன்றுமே இல்லை. ஏதாவது இருக்கும்னு என் ஃப்ரெண்டுக்கு அடிச்ச மாதிரி ரேகன் இருக்கும்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏமாற்றிட்டாங்க. நம்ம அட்லீஸ்ட் 3 வெட்டி கேம்ப் ஃபயர் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டே 7 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் 3 நாள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வே பண்ணிட்டுருக்கோம். திருப்பி ஏதாவது ஃபைட்டு மிஸ்டேக்ஸ் குரூப்புன்னாங்கன்னா கன்று இருக்குது. ஆனால் புல்லட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 புல்லட் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுட்டு காலி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ரே கன்னே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி 28 டேஸ் சர்வே பண்ணியிருக்கேன். அதில் 15th டே அதை மாதிரி தான் 14th டே தான் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்பி தான் புல்லட்டை வேஸ்ட் பண்ணேன். அதுமாதிரி 2 புல்லட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிஸ் இது சாப்பிட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டே 7 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டு செத்து போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம போய் அவரை காப்பாற்றணும். அவர் வேற ஏலியன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. அது ஏலியன்ட்ட செத்து போயிட்டாரா எங்கே ஃப்ரெண்ட்ஸ்? உல்ஃபு ஃப்ரெண்ட்ஸ், உல்ஃபு கிட்டலாம் செத்து போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இவர் நம்ம வேறு சும்மா இல்லாமல் உல்ஃபு கிட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிவ்யூ வித் பேண்டேஜ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரிவ்யூ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். உங்களோட பேண்டேஜ் கேக் வேணாமா ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் இது எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். நைட் அப்ரோச் ஆக போகுது, டக்குன்னு வாங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டு அங்கே என்ன பண்ணுறான்னு தெரியல. நம்ம இதை எடுத்துகிட்டு கேம்ப் ஃபயருக்கு குடுன்னு ஓட வேண்டியது தான் ஃப்ரெண்ட். இதை அப்படியே கையில் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட். பின்னாடி இன்னும் தொத்துல ஃப்ரெண்ட். அது வரைக்கும் சந்தோஷம். தொத்துல ஃப்ரெண்ட், ரொம்ப சந்தோஷம். நம்ம இது என்னெல்லாம் கொண்டு வரணுமோ அன்ஸ்டோர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கேம்ப் ஃபயரில் போடலாம். உட்டு கேம்ப் ஃபயரில் போட்டு மீட்டை வேக வைக்கணும் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஷெல்ஃபில் நான் கொண்டு வந்து சாண்ட்விச், பம்கின் எல்லாம் வச்சிட்டாங்க ஃபுட் ஐட்டம். ஸ்டாப் இன்னும் உட்டு கொஞ்சம் 46 ஃப்ரெண்ட். நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்காக ரேகன் கொண்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட். இது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். இப்போ தான் ஃப்ரெண்ட் இது ஏலியன். இந்த ரேகன் நம்ம வரும்போதே கிடைக்கும். எப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்? ஏலியன் கிளாஸ் 100 டைமண்ட்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அநியாயமாக ஏலியன் கிளாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேகன் ஒன்று கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது. அதனால் நீங்கள் ஈஸியாக அதை வச்சு சர்வே பண்ணலாம் ஃப்ரெண்ட். இப்போ காலையில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். நம்ம இந்த பக்கத்து இதை வச்சு மற்ற வெட்ட முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்டு, இந்த ரேகனுக்கு ஒரு ஹெச்பி மாதிரி இருக்குது. அது காலி ஆகிட்டால் நம்மளால் சுட முடியாது ஃப்ரெண்ட். அது லோடாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட். அதுமாதிரி இதை வச்சு மற்ற வெட்ட முடியல ஃப்ரெண்ட். ரேகனை வச்சு ஒன்லி அனிமல்ஸ் அப்புறம் அந்த இவங்கள மட்டும்தான் கில் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரேகனால். அதுமாதிரி ரிவால்வர் அதாலையும் மரத்தை வெட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நிறையா உட்டு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல விட்டு மிஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட். நம்ம ஃப்ரெண்டு எங்கன்னே தெரில, ஆளை காணணும் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இதுதான் ஹெல்த் கேக். இதை சாப்பிட்டா கொஞ்சோண்டு ஃபுட்பால் ஏறும், ஹெல்த்து பயங்கரமாக ஏறும் ஃப்ரெண்டு. இந்த ஹெல்த்து கேக்கு சாப்பிட்டா இது கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட். இதுவும் நம்மளோட ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்தார். ரேகன்னு நம்மளுக்காகவும் நம்ம ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஓல்டு ஆக்ஸ்லேருந்து மாறவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே கச்சிச்சு. ஓல்டு ஆக்ஸு, வுட் ஷாக் கூட கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு குட் ஆக்ஸ் தான் இன்னும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதை சுட்டு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆசையாக இருக்கிறது.
ஒரு 6 வாட்டி சுட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பன்னி சாகுது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரியாக கவுண்ட் பண்ணல. 1 2 3 4 5 6 ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 6 வாட்டி சுட்டாதான் ஒரு பன்னி சாகுது ஃப்ரெண்ட்ஸ். பன்னிக்கே 6 வாட்டினா ஃப்ரெண்ட்ஸ் உல்ஃப் அப்புறம் அவங்க கல்ட்ஸ் குரூப்லாம் எவ்வளோ வாட்டி சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரிவால்வர்லேயே சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏலியன் கிளாஸ் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, வரும்போதே கன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரிவால்வர் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஹெட்ஷாட் போட்டால் டக்குன்னு குறையும் ஃப்ரெண்ட்ஸ் ரிவால்வர். ஆனால் பாடியில் சுட்டிங்கன்னா ஒரு 4 புல்லட் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உல்ஃபை சுட்டு பார்ப்போம் எத்தனை புல்லட் தேவைப்படுது. 1 2 3 4 5 6 7 8 7 இல்லைனா 8 புல்லட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு மிஸ் பண்ணிட்டேன், அதனால் 6 7 அதை மாதிரி தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் உல்ஃப் சாவடி. அதுவும் தூரத்துலேருந்து சாவடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரிவால்வர்னால் அப்படி சாவடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தூரத்துலேருந்து சுட்டுட்டு வந்ததுனால நான் சாவாமல் உல்ஃபை கொண்டுட்டேன். இதே பக்கத்தில் போய் சுட்டிங்கன்னா நீங்கள் 7 ஷாட் அடிக்கிறதுக்குள்ளே அது உங்களுக்கு கதையை முடிச்சு விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஏலியன் சொன்ன கன் ஃப்ரெண்ட்ஸ். கட்சியாக அதை வச்சு ஏலியனை சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டே 9 வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்மளோட கடைசி நைட். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட். ஒவ்வொரு பார்த்தீங்களே ஃப்ரெண்ட், அதோட ஐ நம்ம நடக்கும் போது அது நடக்க ரெட் கலரில் அது ஐ மாறும் ஃப்ரெண்டு. அப்போ வந்து தூக்கிட்டு போயிடும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட், அது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா 5க்கு இது சண்டேயில் கிராஃப்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட். 1 மினிட் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேம் முடிக்க. நம்ம ஃப்ரெண்டும் வந்துட்டார். இதில் நம்ம ஃப்ரெண்டை சுட்டால் பாயிண்ட்டு குறையுதான்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட். இல்லை ஃப்ரெண்ட் சுத்தமாக குறையில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட் கேம் முடிக்க போகிறோம். இன்னும் 50 செகண்ட்ஸ் 49 48 ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் பார்ட் 2 பார்ட் 3 போடுற ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு 99 டேஸ் சர்வே ரொம்ப போர் அடிக்குது, வேறு ஏதாவது கேம் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த கேமை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 99 விளையாட போர் அடிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீல் பிரெயின்ராட், பில்ட் பிளேன், அது மாதிரி வேறு ஏதாவது கேம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதை போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு பம்கினை சுட்டுருக்காரு, உடைக்க முடியுமான்னு நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள பன்னியை ஷூட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேம் முடிய போகுது. டே 10 ஃப்ரெண்ட்ஸ். டே 10 வந்துடுச்சு. இப்போ நம்ம பெட்டு வச்சதுனால 11 ஒரு டே எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேம் பிளே முடிக்க போகிறோம். உங்களுக்கு பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3 வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 போடுறதுக்கு 300k லைக்ஸ் அப்புறம் 100 சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டை வேறு உல்ஃப் அட்டாக் பண்ணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரேகனை வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்ட் 2 வேணுன்னா 300 லைக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் 100 சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட் இன்னும் கேம்லேயே இருக்காரு ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இடி அடிச்சதுனால நம்மளுக்கு பாதி பாயிண்ட் குறைஞ்சிச்சு. நம்ம இப்போ ஃபுல்லு பேண்டேஜை சுற்றிக்கணும், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேம் பிளே முடிக்க போகிறோம். பாய் 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 எல்லாருக்கும் பாய். லவ் யூ ஆல்.